முறைகேடு நடந்திருப்பதாக அவர்கள் சொல்லுவது அதிகமான மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின். இப்படி தான் எடுத்து 5 நிமிஷத்தில் குளத்தூரே கொத்து புரோட்டா போட்டாங்கிறார். இது இவர்களுடைய 75 ஆண்டு கால அரசியல் வெட்கி தலைகுனியணும். நம்மோடு இருந்த சக தோழர்கள், கம்யூனிஸ்டுகள், சிறுத்தைகள், காங்கிரஸ், வைகோ உட்பட அத்தனை பேரும் நமக்கு முழு நேர எதிரியாக மாறிவிட்டார். திமுகவுடைய இறுதி காலம். இனி திமுக எந்த காலத்தில் ஆட்சிக்கு வர முடியும்? கம்யூனிஸ்டுகளுடைய தனித்தன்மையெல்லாம் கடலில் கரைந்து காணாமல் போய் 50 ஆண்டு ஆயிடுச்சு. நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிக்காத கம்யூனிஸ்ட் தலைவர்களே கிடையாது. எங்க தலியில் கம்யூனிஸ்டுகள் விலை போய் விட்டார்கள் என்பதற்கு இதுதான் உதாரணம். திமுக சொல்லுது, இன்னும் உங்களுக்கு 50 கோடி 100 கோடி தர்றேன், நீங்கள் தாவேக்காலிருந்து உடைத்து கொண்டு என் கூட வந்துடுங்க, எனக்கு கம்யூனிஸ்ட் அடையாளம் தேவை. எந்த திராவிட இயக்கம் சினிமாவால் வளர்த்தெடுக்கப்பட்டதோ அதே சினிமாவால் விஜயால் திராவிட இயக்கத்துக்கு சங்கூதப்பட்டது. பாமக தயாராக இருக்குது. இந்த நாடு போனால் பாமக உள்ள வரும். பாமகவே வரலினா கூட அமித்ஷா உள்ள வந்துடுவார். பாஜக உள்ள வந்துருன்னு சொல்லிட்டு அமித்ஷா உள்ள வந்து அமித்ஷா ஆட்சியை கலைக்க மாட்டார். ரெண்டாவது, இந்த ஆண்டு கோபம் இன்னும் திமுக அதிமுகவை வெற்றி பெற வைக்கிற அளவுக்கு மக்கள் இன்னும் கோபமெல்லாம் குறையில. அது 5 ஆண்டு காலம் இருக்கு, ஆட்சியும் இருக்கு. செந்தில் பாலாஜின்னு செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கையும் 20 வருஷம் சிறையில் அடைப்பதற்கான ஆதாரங்கள் இருக்கு. 2000 கடை கரூர் கம்பெனி ரெக்கார்டே இல்லை. கரூர் கம்பெனியுடைய வேலை என்னன்னா, அவர் தம்பி அசோக் யாரோட பேசினார், எத்தனை நம்பரை பயன்படுத்தினாருன்னா, அவர் அமைச்சரவை பதவியில் இருந்து விலகி சிறைக்கு போன பிறகு அமைச்சரவையை முதல் நடத்தினார். சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் குமார் ராஜா. இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். என்னுடைய முதல் கேள்வி, அதாவது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி அப்படின்னாலே மு க ஸ்டாலின் அவர்கள் ஞாபகம் தான் வரும். அந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நடந்த வாக்கு எண்ணிக்கையில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மனு கொடுத்துருந்தார். அந்த மனுவை ஏற்ற தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா அதை பரிசோதனை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வகையில் இன்றைக்கி போயிட்டு சேகர் பாபு அவர்களும் அந்த தொகுதியிலேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் சொல்கிறார். என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 14 வாக்கு சாவடியில் வந்து திமுகவுடைய வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, நாங்கள் மறுபடியும் அந்த இயந்திரத்தை வந்து நாங்கள் பார்க்கணும், நாங்கள் பரிசோதனை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? இது ஒரு நாள் செய்தி, அவ்வளோதான். நீங்கள் தேர்தல் முடிவுகள் என்பது திமுக ஆளுங்கட்சி வலுவான ஆட்கள் தான் அந்த தேர்தல் இயந்திரத்தை பாதுகாத்தார்கள், அதை கண்காணித்தார்கள். அதுவும் அரசியலை விட சேகர் பாபு இன்னும் அதிகமான அதிகாரம் படைத்தவர். பழைய ரேஷன் கடையில் அரிசி அளந்து போட்ட அந்த நபர் பிறகு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறார். அவருக்கு பல IAS IPS அதிகாரிகள் அவருக்கு சல்யூட் அடித்து கொண்டு நின்ற காட்சியெல்லாம் பார்த்தோம். இதை மீறி அங்கு முறைகேடு நடப்பதற்கு வாய்ப்புகள்லாம் இல்லை. அப்படி முறைகேடு நடந்திருப்பதாக அவர்கள் சொல்லுவது அதிகமான மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின். இப்படி தான் அதை எடுத்துக்கணும். ஏன்னா, தேர்தல் முடிந்த பிறகு விஜய் 5 நிமிஷத்தில் குளத்தூரே கொத்து புரோட்டா போட்டாங்கிறார். இது இவர்களுடைய 75 ஆண்டு கால அரசியல் வெட்கி தலைகுனியணும். இதை சரி செய்வதற்காக இது போன்ற நாங்கள் ஜெயிச்சிட்டேன், எனக்கு மக்கள் ஓட்டு போட்டான், மிஷின் தான் தப்பு பண்ணிருச்சு, இப்படி ஒரு மலிவான விளம்பரத்துக்காக இந்த செய்திகளை அவர்கள் பரப்புகிறார்களே தவிர 1% கூட இதில் உண்மை இருக்க வாய்ப்பில்லை.
அதேமாரி இப்போ திமுக இதுக்கு முன்னே வந்து இன்ஸ்டாகிராம்னால வண்டி வெற்றி பெற்றாங்க. தாவேக்கா இளைஞர்கள், பெண்கள வந்து செலவு பண்ணிட்டாங்க. குழந்தைகளால் வெற்றி பெற்றாங்க. குழந்தைகளால் தோத்தோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இவிஎம் மிஷினு அவங்க எதுக்காக வெற்றி பெற்றோங்கிறத இன்னும் அவங்க கண்டுபிடிக்கலையா? இல்லை இதனால தான் அவங்க வந்து எதுக்காக தோல்வி அடைந்தோங்கிறத அவங்க இன்னும் கண்டுபிடிக்கலையா? இல்லை இதால தான் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்களா? இன்ஸ்டாகிராம், குழந்தைகள், இல்லை அந்த இவிஎம் மிஷினு என்ன மனநிலையில் இருக்கிறாங்க திமுக? இல்லை, திமுக தெளிவான கட்சி, அங்கே இருப்பவர்களும் தெளிவானவர்கள். அவர்களுக்கு தெரியும் மக்கள் நம்மளை முழுமையாக புறக்கணித்து விட்டார்கள், மக்கள் நம்மை ஒழித்து விட்டார்கள். நம்மோடு இருந்த சக தோழர்கள், கம்யூனிஸ்டுகள், சிறுத்தைகள், காங்கிரஸ், வைகோ உட்பட அத்தனை பேரும் நமக்கு முழு நேர எதிரியாக மாறிவிட்டார்கள். நம்ம இனிமேல் முஸ்லீம்கள், கிறித்துவர்கள் இவர்களையெல்லாம் இழந்து 15% வாக்கில் வந்து நிற்கிறோம். இவ்வளோ பெரிய அமைப்பு, நாட்டையே கட்டியாண்ட காங்கிரஸு, காமராஜரே வெற்றி பெற முடியல. காமராஜரே விருதுநகரில் தோல்வி அடைந்தார். அப்போது இதுதான் இப்போ திமுகவுக்கும் ஏற்பட்டு, திமுகவினுடைய இறுதி காலம். இனி திமுக எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வர முடியாது. இப்படி இருக்க சூழ்நிலையில் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் வீரபாண்டியன் என்ன சொல்கிறாருன்னா, கலைஞர், பெரியார், கலைஞர், ஸ்டாலின் இதெல்லாம் கடந்து எங்களால் போக முடியாது. திமுகவும் கம்யூனிஸ்ட்டும் ஒரு பந்தம் இருக்குது. கம்யூனிஸ்ட்டு போன்ற சித்தாந்தங்கள் வளர்கிறதுக்கு திமுக போன்ற கட்சிகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ இது என்ன நிலைப்பாட்டில், திருமாவளவன் 2 நாளுக்கு முன்னாடியுமே பேசியிருந்தாப்புல, இப்போ என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க தாவேக்கா கூட்டணியில் இருந்தோம்? இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் காலாவதியாகி ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டு காலம் ஆகிப்போச்சு. கம்யூனிஸ்டுகள் திமுக வீட்டில் போய் நிற்பாங்க, இல்லைன்னா ஜெயலலிதா வீட்டில் போய் நிற்பாங்க. இதுதான் கம்யூனிஸ்டுகள். கம்யூனிஸ்டுகளுடைய தனித்தன்மையெல்லாம் கடலில் கரைந்து காணாமல் போய் 50 ஆண்டு ஆகிப்போச்சு. வீரபாண்டி இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, அந்த கொலைகார குற்றவாளி தளி ராமச்சந்திரன் ஒரு கொலை செய்து குண்ட சட்டத்தில் அடைபட்டு கிடந்தவர் தான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கொலடா. சொல்லுவதற்கே கேவலமாக இருக்குது. ஒரு கொலைகாரன், கொள்ளைக்காரன், கனிமவள திருடன், ஒரு பெரியார் தொண்டனை வெட்டி ஆசை தீர காலில் பந்தாடியவர். இப்படி ஒரு மனநோயாளி எங்காவது உலகத்தில் இருப்பானா? அவர் தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொறடா. 25,000 சதுரடியில் அவருடைய பண்ணை வீடு. இப்படிலாம் இதுக்கு பேர் கம்யூனிஸ்டா? எவ்வளவு? 25,000 கோடி சதுர அடியில் பண்ணை வீடு. பண்ணை வீட்டில் ஒரு 5 நட்சத்திர விடுதியில் இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல், நீச்சல் குளம். நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிக்காத கம்யூனிஸ்ட் தலைவர்களே கிடையாது. எங்கே? தலியில் பெரிய குவாரி அதிபர், பல கோடி ரூபா டேர்ன் ஓவர். கிடைக்கிற 1-2 சீட்டில் இவ்வளோ வெற்றியிலேயே இவ்வளோ பண்ணுறாங்க. 1-2 சீட்டெல்லாம் இல்லை, அவர் ஒரு தோழி கோடீஸ்வரர், காசு கொடுத்து சீட்டு வாங்குறாரு. கம்யூனிஸ்டுகள் விலை போய் விட்டார்கள் என்பதற்கு இதுதான் உதாரணம். அப்போது வீரபாண்டியன் 2 பேரை வச்சுருக்கார். வீரபாண்டி இப்போ என்ன, அந்த கொலை குற்றவாளி தளி ராமச்சந்திரன் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படியாவது மந்திரி ஆகணும், எப்படியாவது மந்திரி ஆகணும். இதுதான் தாவேக்காவுக்குள்ள அவருக்கு இருக்கிற அசைன்மெண்ட். திமுக போன தேர்தலில் ஒரு கோடிகளை கொட்டி கொடுத்தது தேர்தலுக்கு. அந்த கோடிகளை கொட்டி கொடுத்ததுக்கு திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கணும். அதே நேரத்தில் தாவேக்கால மந்திரி ஆகும். இந்த இரட்டை நிலை. இப்போ திமுக சொல்லுது, இன்னும் உங்களுக்கு 50 கோடி 100 கோடி தர்றேன், நீங்கள் தாவேக்காலிருந்து உடைத்து கொண்டு என் கூட வந்துடுங்க, எனக்கு கம்யூனிஸ்ட் அடையாளம் தேவை, காங்கிரஸ் அடையாளம் தேவை. ஏன்? முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் ஏமாற்ற வேண்டும். அந்த வாக்குகள் 17% வாக்குகள். திமுகவுடைய மொத்த வாக்கே 15% தான். இவர்கள் வாக்கு தான் 35, 40, 45, 58 வரைக்கும் போச்சு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில்
திமுக கூட்டணி வாங்கிய வாக்கு 58%. இப்போ அதெல்லாம் காணாமல் போச்சு. 2029 இப்போ கணக்கு போடுறாங்களா? அதுதான். அப்போது திமுகவை பொறுத்தவரை எப்படியாவது மீண்டும் அந்த கூட்டணியை கட்டமைப்பதற்கு படாத பாடுபடும். தாவேக ஆட்சியை கவிழ்த்துட்டு எப்படியாவது திமுக ஆட்சியை கொண்டு வரணும். இதற்காக குதிரை பேரம், ஆணை பேரம், ஒட்டக பேரம் இதெல்லாம் நடக்குது. எது செய்தாலும் 5 ஆண்டு காலம் விஜய் ஆட்சி தான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா மக்களை பொறுத்தவரை இன்னும் அரசியல் முழுமையாக மக்களிடம் போய் சேராமல் பார்த்து கொண்டது தான் திமுகவினுடைய தவறு. எந்த திராவிட இயக்கம் சினிமாவால் வளர்த்தெடுக்கப்பட்டதோ அதே சினிமாவால் விஜயால் திராவிட இயக்கத்துக்கு சங்கூதப்பட்டது, முடித்து வைக்கப்பட்டது. இதை பொறுத்து கொள்ள முடியாத திமுக இப்பாடுபட்டாவது விஜய் ஆட்சியை கவிழ்த்தினால் திமுக அதிகாரத்துக்கு வரும்னு நம்புது. இந்த அதிகாரத்துக்கு வருவதற்கு யார் தேவை? முஸ்லீம்களும், கிறிஸ்துவர்களும், கம்யூனிஸ்டுகளும், தலித்துகளும், வைகோக்களும், காங்கிரஸும் தேவை. அதற்காக தொடர்ந்து வேதாளம் முருங்கை மரம் ஏறினதைப் போல தொடர்ந்து அது முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. இப்போ 5 ஆண்டு நிச்சயம் விஜயாட்சி பூர்த்தி செய்யுங்கிறீங்க. இப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், திருமாவளவன் இவங்கெல்லாம் அடுத்த வரக்கூடிய 2029 தேர்தலுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும் சார்? இல்லை, அதுக்கு பாமக தயாராக இருக்குது. இந்த 4 போனால் பாமக உள்ளே வந்து, பாமகவே வரலினா கூட அமித்ஷா உள்ளே வந்துடுவார். டெல்லியில் இந்த ஆட்சி கவிழாமல் பார்த்து கொள்வதற்கு டெல்லியினுடைய தயவு தேவைப்படுகிறது என்பதை விஜயுடைய ஆலோசகரும் தெரிந்து கொண்டார்கள். அதிமுக ஆட்சி 2016-21 110 தான் ஆட்சி நடந்தது, 8 இல்லை. எலெக்ஷன் கமிஷனுக்கு போட்ட அஃபிடவிட்டில் எங்களோட 110 பேர் இருக்காங்கன்னு தான் எடப்பாடி போட்டார். 8 சீட் இல்லாமல் தான் 5 ஆண்டு காலம் ஆட்சி ஜனநாயக படுகொலையே நடந்தது. ஜனநாயகம் ரத்தம் வடிய, உடல் சிதைந்து, ஓபிஎஸ் கொஞ்சம் தள்ளிட்டு போயிட்டார், டிடிவி கொஞ்சம் தள்ளிட்டு போயிட்டார். அப்போது யார் போனாலும் என்ன, எனக்கு அனீஷா இருக்கார். அதே ஃபார்முலா தான் விஜயம். சிபிஐ போனால் என்ன, சிபிஎம் போனால் என்ன, யார் போனால் தான் என்ன, எனக்கு நீங்களாம் வெளியே போனீங்க, எனக்கு கவலை இல்லை. அமித்ஷா உள்ளே வந்துட்டார். எதுக்குள்ள? இதுதான் அடுத்த கட்ட கூட்டணி. பட் தமிழகத்தில் ஆட்சி கவிழும் சூழ்நிலை வந்துடும்ல சார்? எந்த காலத்துலேயும் கவராதுங்க. எல்லாம் அதிமுகவிலேருந்து திரும்ப அதிமுக டீம் உள்ளே வருவாங்களா? இல்லை, இப்போ இவங்க கைவிட்டாங்க. நான் தான் ஒரே பலி, பாஜக உள்ளே வந்துடும் சொல்லிவிட்டேன், அமித்ஷா உள்ளே வந்துடும் சொல்லிட்டேன். அமித்ஷா ஆட்சியை கலைக்க மாட்டார். 2வது எலெக்ஷன் கமிஷனுக்கு உத்தரவு போட்டால் இவங்களுக்கு 10 சீட் கிடச்சி. இப்போ 10 பேர் தயாராக இருக்காங்க. எதை ராஜினாமா பண்ணிவிட்டு 10 பேர் தொகுதியில் கண்டிப்பாக விசில் தான் ஜெயிக்கும். அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது. அரசியல் செயல்பாடுகள் நல்ல. அரசியலை பற்றி இல்லை, இங்கே மக்கள் அரசியல் பற்றியெல்லாம் பார்க்கறது இல்லை. விஜய் என்ன பெரிய ரஷ்யாவிலேருந்து வந்து இறக்குமதியானார், இல்லை சீனாவிலேருந்து இறக்குமதியானாரா, இல்லை நமீபியாவிலேருந்து வந்தாரா? கோடம்பாக்கத்தில் உல்லாசமாக இருந்த நபரை நாற்காலியில் அமர வச்ச மக்களுக்கு 5 ஆண்டு கோபம் இன்னும் திமுக அதிமுகவை வெற்றி பெற வைக்கிற அளவுக்கு மக்கள் இன்னும் கோபமெல்லாம் குறையில. அது 5 ஆண்டு காலம் இருக்கும், ஆட்சியும் இருக்கும். அது உல்லாசம்ங்கும் போது கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், எல்லாருமே அந்த இதில் இருந்து ஒரு கேட்டுரு தானே சார்? ஆமாம், அதுதான். அப்போ மக்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டான். உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் சார். இப்படி இருக்கும்போது இப்போது ஊழல்னா செந்தில் பாலாஜினா ஊழல் அப்படின்ற நிலைமையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய கரூர் வீட்டுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை பண்ணியிருக்காங்க. என்ன வழக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்மார்க் ஊழல். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? இல்லைங்க, அதாவது செந்தில் பாலாஜின்னு செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கையும் ஒரு 20 வருஷம் சிறையில் அடைப்பதற்கான ஆதாரங்கள் இருக்குது. 85 நாள் ஆச்சு செந்தில் பாலாஜி வீட்டு பக்கமே போகல. செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றம் வரை போயிட்டு வர்றார். செந்தில் பாலாஜியை
ஏறக்குறைய எல்லா ஊழல் வழக்குகளுக்கு ஆதாரம் பக்கம் பக்கமாக இருக்குது. அப்படி என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காரு சார்? அப்படி என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காரு சார்? என்னென்ன அவர் என்னென்ன ஊழல் செய்யலைங்கிறது தான் பிரச்சனை. என்னென்ன ஊழல்? நீங்கள் அவர் அமைச்சரவையிலிருந்து எடுக்கப்பட்ட பிறகு சிறையில் இருந்த காலத்தில் அவருடைய செல்போனை உளவுத்துறை யாருக்கு பேசினார், அவர் தம்பி அசோக் யாரோட பேசினார், எத்தனை நம்பரை பயன்படுத்தினார்னா, அவர் அமைச்சரவை பதவியில் இருந்து விலகி சிறைக்கு போன பிறகு அமைச்சரவையை அவர் நடத்தினார். அந்த கடையில் வரி கட்டாமல், அரசு அங்கீகாரம் பெறாமல் எத்தனை வருஷம், 1 வருஷமா 2 வருஷமா அந்த கோப்பு பராமரிக்கப்படாமல் அது காலாவதி ஆனது. பிறகு கரூர் கம்பெனி உள்ள வந்துட்டான். கரூர் கம்பெனி ரெக்கார்டே இல்லை. 2000 கடை கரூர் கம்பெனி ரெக்கார்டே இல்லை. கரூர் கம்பெனியுடைய வேலை என்னன்னா, ஒரு ஆள் 200 பேரை மெயின்டைன் பண்ணணும். கூட்டம் நடந்தால் அவனுக்கு சாப்பாடு, சரக்கு, ஓல்வா பஸ்ஸு, ஏசி பஸ்ஸு எடுத்துகிட்டு போய் எங்கே நிரப்பணும். ஸ்டாலின் எங்கே பேசுகிறாரோ, உதயநிதி எங்கே பேசுகிறாரோ அங்கே 200 பேர் உட்கார வைக்கணும். 2000 பேர் 200 பேர் உட்கார வச்சா 40,000 பேர் ஆச்சு. இதை மானங்கெட்ட மத்திய அரசு, மானங்கெட்ட எடப்பாடி, கம்யூனிஸ்டுகள் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருந்தான். இதுக்கு பேர் அரசியலா? இதுக்கு பேர் அரசியல் கட்சிகளா? இதை தவிர்க்க முடியாமல் அந்த 2000 பேர் விலகிட்டு ஆட்சி கடைசி காலத்தில் அதை ஏலம் விட்டான். அதே போல் சிறைக்குள்ளிருந்து ஏறக்குறைய 2000 பேருக்கு மேலே மின்சாரத்துறை ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தரம் பண்ணார். இந்த லிஸ்ட்டு சிறைக்குள்ளே தயாராச்சு. இப்படி பல குற்றச்சாட்டு இல்லை, பல குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி மீது இருக்கு. சிவசங்கர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தாலும், சிவசங்கர் அமைச்சராக இருந்தாலும் கோப்புகள் கரூருக்கு போனது அதிகாரிக்கு தெரியும். யாருக்கு அந்த கோப்பு எங்கே போகுது அதிகாரிக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் இப்படி எத்தனை ஊழலை சொல்கிறது. செந்தில் பாலாஜி நினைத்தால், அதாவது 50 தலைவர்கள் தான் அந்த திமுகவுடைய தேர்தலை நடத்தினார்கள். ஒருத்தர் கொங்கு பெல்ட்டில் செந்தில் பாலாஜி, திருச்சியில் நேரு, மதுரைக்கு கீழே மூர்த்தி, தமிழ்நாட்டினுடைய மேற்கு மாவட்டம் வேலு, வடக்கு மாவட்டங்கள் சேகர் பாபு. இந்த 5 பேரையும் சிபிஐ கைது செய்தால், அல்லது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்தால் 5 லட்சம் கோடியை கைப்பற்றலாம். இன்றைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. விஜய் நடிக்கிறார், சினிமாவில் நடிப்பதை போல சட்டசபையிலும் நடிக்கிறார். எப்போ ஒரு ஸ்டாலின் வீட்டுக்கு போய் சரண்டர் ஆனாரோ அதோடு முடிஞ்சு போச்சு. ஊழல் பட்டியலும் இப்போ அந்த சட்டமன்ற கூட்டம் அடுத்த கட்டத்துக்கு கூட்டம் நடைபெற போதில்ல சார், அதில் ஊழல் பட்டியல் அறிவிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஆமாம், ஒரு ஊழல் இன்னொரு ஊழல் பட்டியல் அறிவிக்க போகுது. இப்போ தானே வந்திருக்காங்க சார், அதுக்குள்ளே இன்னும் ஊழல் இல்லை. அதாவது ஊழல்னால் இந்த 85 நாள் 85 நாளில் 85 ஊழல் நடந்திருக்கு. நீங்கள் அரசு வழக்கறிஞர்களுக்கு 30 லட்ச ரூபா வாங்கிட்டு அத்தனை பேரும் பணி நியமனம். இது கட்சிக்கார மாவட்ட செயலாளர் ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை செய்தால்தான் மாவட்ட பிபி எப்படி குற்றவாளியை தண்டனை வாங்கி தருவான். திமுக ஆட்சி காலத்தில் அப்படி தான் இருக்கும். பிபி என்பது மாவட்ட செயலாளர் நியமிக்கிறது தான். மாவட்ட செயலாளர் பரிந்துரை கொடுத்தா அட்வொகேட் ஜெனரலில் நியமிப்பார். திமுக ஆட்சி காலம், அதிமுக ஆட்சி அத்தனை பேர் அப்படி தான். காசு கொடுத்தா வக்கீல் வண்டு முருகம் பூரா அரசு வழக்கறிஞர் ஆயிடுவான். இது ஏற்கனவே அந்த வழக்கறிஞர் பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு நல்லபடியாக இருக்குல்ல. இப்போ அதுக்கு அடுத்து அதை வந்து இப்போ செயல்படலைங்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க. அதுக்கு இல்லைங்க, அதாவது இது தகுதியானவர்களை நீங்கள் அந்த பதவியில் போடணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கச்சராவே வந்திருக்காது.
தாவேக்கா வச்சது ஒரு பெண் வழக்கறிஞரே புகார் கொடுக்குதே, இல்லை பணம் வாங்கிட்டு போட்டானுங்க. அப்போ அது உண்மைக்கார காலத்தில் நீங்கள் அத்தனை நியமனத்தை ரத்து பண்ணுறீங்க. அது தாவேக்காங்கிறது அது தாவேக்கார்கிட்ட கத்திரிக்கார்கிட்டுங்க இணையம் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு அட்டை வச்சிருக்காங்க. இல்லை அதாவது இல்லைங்கிறாங்களே. நீங்கள் அந்த பட்டியலை பூராத்தையுமே நீங்கள் ரத்து பண்ணுறதுக்கு என்ன காரணம்? ஊழல் தான் அர்த்தம். அப்படிலாம் பண்ண முடியாது, எல்லாம் சரியான சொல்ல முடியலையே. ஏன் எல்லாம் புஷி கொடுத்துருச்சு தான். ராத்திரி 12 மணிலேருந்து 4 மணி ஒரே கூட்டமாக இருக்கேன். எங்கே? பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸில் புஷி தான் அங்கே தான் மீட் பண்ணுறாரு. அப்போ எப்படி ஊழலின்னு சொல்ல முடியும்? ஆளுதலின ஒருத்தன் பிபிஐ வந்தது இப்போ பார்த்தீங்களா சமூக வலைதளத்தில். அப்போ எப்படி ஊழலே சொல்ல முடியும்? இப்போ ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஊழலே இல்லைன்னா தகுதியான வந்து 30 மக்கள்லாம் சொல்கிறாங்களா சார், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இப்போல்லாம் ஊழல் அந்த கேட்குறது லஞ்சம் கேட்குறது இல்லை, லஞ்சம் நின்றுச்சு அப்படிங்கிறது மக்கள் வாயாலே இப்போ அன்றாட சொல்கிறாங்க. அப்புறம் கட்டட சங்கங்கள் சொல்கிறாங்க, இந்த டெண்டர்லாம் எடுக்கக்கூடிய அந்த சங்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அறப்போர் அவரே சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், அவரே சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்போ ஊழல் படிப்படியாக குறைச்சிட்டு வராங்க தானே சார்? இல்லை, படிப்படியாக அதிகமாகிட்டு போகுது. ஜெயராம் இருக்கட்டும், இன்னொரு ஆள் இருக்கட்டும். நீங்கள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு அரசாணை, ஊழல் எவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்குன்னு அந்த அரசாணை போகுது. கடந்த திமுக ஆட்சி சாராய ஆட்சி, டாஸ்மார்க் ஆட்சி, ஜி ஸ்கொயர் ஆட்சி, அதில் மதுக்கடை 500 மீட்டருக்கு அந்த பக்கம் பார் வச்சுக்கலாம். இது திமுக வட்ட செயலாளர் தான் பாரே நடத்துவோம். இவங்க அதை ரத்து பண்ணிவிட்டு 500-200 மீட்டர் ஆகியிருக்காங்க. அப்போது இந்த 200 மீட்டர் ஆக்க வேண்டிய தேவை யாருக்கு? திமுக காரனுக்கா? இந்த 500 மீட்டரை இடைவெளி 200 மீட்டர் ஆக்க வேண்டிய தேவை யாருக்கு வந்திருக்கு? திமுக காரன் தான் கடை நடத்திருக்கா ஆக்குனீங்க? இல்லை, யார் கடை நடத்திருக்கு? 5500 தாவேக்காக்கார கடை நடத்த போகிறோம். என்ன கடை? சாராய கடை, சாக்கடா கடை. இதுதான் ஊழல் ஒழிக்க லட்சணமா? சொல்லுங்கள்.